பல ஆண்டுகளுக்கு முன்னால் லண்டன் மாநகரத்திலிருந்து ஸ்காட்லாண்ட் இந்த பட்டணத்திலிருந்து கிளாஸ்கோங்கிற பட்டணத்துக்கு போகணும்னு சொன்னால் அந்த வழியில் ஒரு அழகிய கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் ஒரு சிறிய தேவாலயம் அமைந்திருந்தது. எனவே இந்த கிளாஸ்கோ பட்டணத்துக்கு கடந்து போகிறவங்களெல்லாம் அந்த தேவாலயத்தில் வந்து ஜெபித்து விட்டு போவாங்க. அந்த ஜெபா ஆலயத்தினுடைய சிறப்பு என்னன்னு சொன்னால், மல்டி கலர் ஸ்டோன் அப்படின்னா பல வர்ண கற்களால் செய்யப்பட்ட ஒரு அழகிய படம் அங்கே இருந்த பலிபீடத்துக்கு பின்ன இருந்த செவுத்தில் மாட்டப்பட்டிருந்தது. அதன் அழகை பார்த்து ரசிக்காமல் போனவங்க யாருமே இல்லைன்னு சொல்ல முடியும். ஒரு நாள் பலத்த சூறாவளி காற்று வீசினதில் அந்த படம் கீழே விழுந்து அது உடைந்து போச்சு. அதை பார்த்த அந்த போதகருக்கு, அந்த சபையின் மக்களுக்கெல்லாம் ரொம்ப துக்கமாச்சு. அப்போ அந்த போதகர் என்ன பண்ணார்னா, அந்த உடைந்த கண்ணாடி துண்டுகள் எல்லாவற்றையும் பொறுக்கி ஒரு மரப்பெட்டியில் வைத்து அதை பத்திரமா வைத்து விட்டார். ஒரு மாதம் இருக்கும். அப்போ அந்த வழியாக சென்ற ஒரு சிற்பி, அவர் நல்ல படமும் வரையக்கூடியவர், நல்ல ஓவியர், அவர் அந்த ஆலயத்துக்கு ஜெபிக்க வருகிறார். வந்தவர் அந்த செவுரு காலியாக இருக்கிறத பார்த்த உடனே அங்கே இருக்கிற போதகர்கிட்ட கேட்டார், இங்கே மாட்டப்பட்டிருந்த அந்த அழகிய படம் என்னாச்சுன்னு சொல்லி அவர் கேட்டார். அப்போ போதகர், வீசின பலத்த சூறாவளி காட்டில் விழுந்து உடைஞ்சு போச்சு, அந்த உடைந்த பாகங்கள் எல்லாம் அந்த மரப்பெட்டியில் நான் எடுத்து வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப துக்கத்தோடு சொன்னார். அப்போ அந்த ஓவியர் சொன்னார், அந்த உடைந்த பாகங்கள் எல்லாம் எனக்கு கொடுங்க, நான் எவ்வளோ பணம் கொடுக்கணும்னு சொல்லுங்கள், நான் அதை கொடுத்து நான் வாங்கிட்டு போகிறேன்னு சொன்னார். அப்போ அந்த போதகர் சொன்னார், இல்லை, அது பிரயோஜனமற்ற விலையில் அங்கே இருக்குது, நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அந்த மரப்பெட்டியை அந்த ஓவியர்கிட்ட கொடுத்துட்டாரு. சுமார் 2 மாதங்கள் கழித்து அந்த ஓவியர் அங்கே மறுபடியும் அந்த ஆலயத்துக்கு வந்தார். இப்போ வரும்போது அவருடைய கரத்தில் ஒரு அழகிய படம் இருந்தது. அதை பார்த்த போதகருக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அவர் சொன்னார், இதை இந்த ஆலயத்தில் கொடுப்பதற்காக தான் நான் வந்திருக்கேன்னு. அப்போ அந்த போதகர் சொன்னார், இதை பணம் கொடுத்து வாங்குவதற்கு எங்ககிட்ட போதிய வசதி இல்லை. ஆனால் அவர் ஓவியர் சொன்னார், இல்லை, நீங்கள் உடைந்த அந்த கண்ணாடி துண்டுகளெல்லாம் கொடுத்தீங்கல்ல, அதை எல்லாவற்றையும் வைத்து இந்த நேர்த்தியான இந்த படத்தை பண்ணி கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான், அந்த பழைய படம் இருந்ததில் அதே இடத்துல இந்த படத்தை நீங்கள் தொங்க விடணும், அநேகர் பார்த்து மகிழ்ந்து செல்லணும் அப்படின்னு சொல்லி அதை அழகாக அதை கொடுத்தார். இந்த தடவை போதகர் வெறுமனே மாட்டலை, அதை செவுற நல்லா உடைத்து அதில் இந்த படத்தை அழகாக பதித்து வைத்தார். அநேக ஆண்டுகள் அநேகர் கண்டு செல்வதற்கு அந்த படம் ரொம்ப உதவியாக இருந்துச்சு. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட கர்த்தர் நம்மளை நேர்த்தியாக படைத்து இந்த உலகத்துக்குள்ளே அனுப்பினார். ஆனால் பலவிதமான துன்பங்கள், நம்முடைய பாவங்கள் நிமித்தமாக நம்ம அந்த அழகை இழந்து போயிருக்கிறோம். அநேக நேரத்தில் நம்ம துக்கமுகமாக காணப்படுகிறோம். நான் யாருக்கும் பிரயோஜனமற்றவனாக இருக்கிறேனே, என்னுடைய பாவங்கள் கழுவப்பட்டு நான் எப்போ பிரயோஜனம் உள்ளவனாக மாறுவேன்னு சொல்லி அநேக நேரத்தில் நம்ம வேதனைப்படுவது உண்டு. ஆனால் நம்மை படைத்த ஆண்டவர் எப்பொழுது நமக்காக காத்து கொண்டு இருக்கிறார். அவரால் மாத்திரம்தான் நம்மை மீண்டும் அந்த பாவத்திலிருந்து கழுவி பிரயோஜனமுள்ள படமாக, எப்படி அந்த படம் மாற்றப்பட்டதோ அதுபோல நம்மளுடைய வாழ்க்கையை மாற்ற அவர் காவலோடு காத்து கொண்டிருக்கிறார். அந்த ஏசப்பாவினுடைய கரத்தில் நம்மை ஒப்படைக்கும் பொழுது நம்மை மீண்டும் பயனுள்ளவர்களாக மாற்றுவாங்க. இதைத்தான் 2 கொரிந்தியர் 5:17 பவுலடிகளார் சொல்லும்போது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லி சொல்கிறார். இன்றைக்கு நாம் கூட பயனுள்ளவர்களாய் மாற வேண்டுமானால், நம்மளுடைய வாழ்க்கை பாவக்கரையற்ற மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டுமானால் ஆண்டவருடைய கரத்தில் கொடுப்போம். நம்மை அவர் அழகாக உருவாக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமேன்.